Hi friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கீ ரைஸ் வித் காளான் மிளகு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ரெசிபியோட process என்னன்றது உங்களுக்கு புரியும். கீ ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கொத்து புதினா, அப்புறம் தேவையான அளவு நெய். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். இப்போ இதுல எடுத்து வச்சிருக்க ஒரு கையளவு புதினா, அதை நல்லா நறுக்கி இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சிருக்கேன் 20 நிமிஷம். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, அதாவது 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் அளவு. எந்த கிளாஸ்ல அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸ்ல தான் தண்ணி எடுக்கணும். இப்ப நம்ம அரிசியை இதுல சேர்த்துடலாம். ஊற வச்ச அரிசிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஜென்டிலா கலரி விடுங்க, இல்லைன்னா அரிசி எல்லாம் உடைஞ்சிரும். கிளறி விட்டுட்டு எந்த கிளாஸ்ல இப்ப அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவுல தண்ணி இப்போ நம்ம சேர்க்க போறோம். நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு போட்டா போதும், சரியா இருக்கும். இப்போ ஒரு சின்ன வாணலிய அடுப்புல வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி, அதை இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரிய நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து நம்ம கீ ரைஸோட இதை சேர்த்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, நல்ல கோல்டன் ப்ரௌனா வரணும். இது கீ ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். நம்ம இந்த ஸ்டேஜ்லயும் இதை சேர்க்கலாம், இல்ல கீ ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமும் திறந்து பார்ப்போம் இல்லையா, அப்போ நம்ம அதை சேர்க்கலாம். இப்ப பாருங்க நல்லா கொதி வருது. இதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை பிரஷர் வச்சு மூடணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு கூட பாத்துக்கலாம். இப்ப நான் இதுல இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்ததும் பிரஷர் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம மஷ்ரூம் மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1.5 டீஸ்பூன் மிளகு தூள். 3 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 200 கிராம் மஷ்ரூமை 4 துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். கடைசியா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல தாளிப்பு பொருள்லாம் எதுவும் கிடையாது, டைரக்டா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரணும். இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை தான் ரொம்ப தேவை. நிறைய கருவேப்பிலை சேர்க்கணும். எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரெசிபி நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க, இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதை தக்காளியை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி சிம்ல வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்க தக்காளி. எல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் சேர்க்கல, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து வச்சிருக்க மிளகாத்தூள் தான் நான் இதுல சேர்த்திருக்கேன். நீங்க ஒருவேளை தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியா வச்சிருந்தீங்கனாலும் நீங்க தனித்தனியா ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் இந்த மசாலாக்கு தேவையான தண்ணி இதுல சேர்க்கிறேன். நீங்க தனி மிளகாத்தூள் இதுல சேர்க்கிறதா இருந்தா 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் 1.5 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சில பேர் தனியாத்தூள் அதிகமாக சேர்ப்பீங்க, அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு மசாலா கொஞ்சம் கிரேவியா வரும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூமை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூமோட ஃப்ளேவர் இதுல இறங்கி அது குக்காகி வர வரைக்கும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நான் ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்திருந்தேன். இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு சரியா இருக்கான்னு. கடைசியா கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்கணும். அப்பதான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் அதுல இறங்கியிருக்கும். இப்போ பாத்தீங்களா கிரேவி எப்படி ரெடியா இருக்கு. கடைசியா இதுல கொத்தமல்லிய சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. பாருங்க மசாலா எந்த அளவுக்கு ரெடியா இருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் மசாலா தயாராயிடுச்சு. நம்ம ப்ரெஷர்ல வச்சிருந்த கீ ரைஸ் தயாராயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். வா எவ்வளோ சூப்பரா ரெடியா இருக்கு பார்த்தீங்களா. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லேசா கிளறி பார்க்கலாம்.
பாத்தீங்களா எந்த அளவுக்கு உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்போ நம்ம கார்னிஷிங்காக கொத்தமல்லியும் ஒரு ஸ்பூன் நெய்யையும் இதுல சேர்த்துக்கலாம். நம்மளோட கீ ரைஸும் தயாராயிடுச்சு. மஷ்ரூம் மசாலா, கீ ரைஸ் ரெண்டுமே தயாராயிடுச்சு. இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை ஒரு பிளேட்டிங்ல நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதோட இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கேன், கேசரி. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெசிபியோட இந்த பிளேட்டரை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.